ஹலோ காய்ஸ், இப்போ வந்துட்டு 11th ஃபிசிக்ஸில் சாப்டர் 8 வால்யூம் 2ல் மேயர்ஸ் ரியாக்ஷன் வந்துட்டு ரிலேஷன் பார்க்க போகிறோம். புக்கில் வந்துட்டு நிறைய சென்டென்ஸாக கொடுத்துருப்பாங்க. நான் புரிகிறதுக்காக ஷார்ட்டாக வந்துட்டு எழுதியிருக்கேன். நீங்கள் சென்டென்ஸ் எழுதினாலும் எழுதலாம். ஏன்னா சில டைம்ஸ் டெரிவேஷன் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டால் அதுக்கும் மார்க் கம்மி பண்ணுவாங்க. மியூ வந்து மோல் ஆஃப் ஐடியல் கேஸ், விங்கிறது வால்யூம், பிங்கிறது ப்ரெஷர், டிங்கிறது டெம்பரேச்சர்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். இப்போது அமௌண்ட் ஆஃப் ஒர்க்குடனோட ஃபார்முலா வந்துட்டு நமக்கு தெரியும் இல்லையா? WS = PdV. இதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஸ் இஸ் ஹீட்டட் அட் அ கான்ஸ்டன்ட் V = DT. இந்த ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூமில் வந்துட்டு ஹீட் பண்ணும்போது அது டிடியாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? நோ ஒர்க் இஸ் டன், அதாவது எந்த ஒரு ஒர்க்குமே வந்துட்டு நடக்கலை. அப்போனா WS = என்ன வரும்? 0 வரும். இன்டர்னல் எனர்ஜியை நான் DU அப்படின்னு எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஒரு ஃபார்முலா. ΔU = Q - W. Qனா சேஞ்ச் இன்டர்னல் ΔUனா சேஞ்ச் இன்டர்னல் எனர்ஜி, தெரியும் இல்லையா? இப்போ ஒர்க்கு வந்துட்டு 0 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? ΔU = வெறும் Q மட்டும் கிடைக்கும். ஓகே. CV is molar heat capacity at constant V. இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் வரைஞ்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? இங்கே வந்துட்டு வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. சம்திங் ஏதோ ஒரு வந்துட்டு லிக்யூட் வந்துட்டு இருக்குது. இதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இதை வச்சு கீழே வந்து நம்ம புஷ் பண்ணுறோம். ஓகேவா? இங்கே வந்துட்டு கேஸ் மாலிகூல்ஸாக வந்துட்டு நிறைய இருக்கும். லிக்யூட்ஸில் கேஸ் மாலிகூல்ஸ் நிறைய இருக்கும். நம்ம இதை வந்துட்டு உள்ளே போட்டு புஷ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்? உள்ளே இருக்கிறது வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா? எக்ஸ்பேண்ட் ஆகும். அது வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு மேலே வந்துட்டு ஒரு வெயிட் வைக்கிறோம். இதை பற்றி தான் வந்துட்டு இந்த கொஷினில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்ட் பை டிடி. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எப்போ? கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இருக்கும்போது, நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த ப்ரெஷர் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அந்த டைமில் டெம்பரேச்சர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது டிடியாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் Q = μ Cp dt. இது ஒரு ஃபார்முலா. ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ஒர்க் டன் போட்ட யூஸ் பண்ணோம் இல்லையா? அந்த ஃபார்முலா வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணதா இருக்கா? நார்மலாக தெரிஞ்சது தான். ஸோ ஒர்க் டன் = PdV. அது வந்துட்டு ஈக்குவேஷன் 3. இப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும். இது வந்துட்டு ஒரு ஃபார்முலா. Q = DU + W. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இந்த ஃபார்முலாவில் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ Qக்கு பதிலாக என்னது? μ Cp dt = μ Cv dt ப்ளஸ் ஒர்க்குடனோட ஃபார்முலா அப்படியே போடலாம். PdV. we know that, நமக்கு ஆல்ரெடி தெரியும். PV = μRT இல்லையா? இப்போதை UV மெத்தடில் வந்துட்டு பண்ணணும். Pயை வந்துட்டு நான் கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு வச்சுக்கிறேன். Vயை பண்ணும்போது DVன்னு கிடைக்கும். இப்போ Vயை கான்ஸ்டண்ட்டாக வச்சிட்டோன்னா P பண்ணும்போது DPன்னு சொல்லி கிடைக்கும். = μ R, இங்கே DT மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ DT. இது வந்துட்டு ஈக்குவேஷன் 5ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். UV மெத்தட் தெரியும்னு நினைக்கிறேன். UV மெத்தட்னால் இப்போ 2 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு வந்துட்டு வச்சுக்கணும். அப்படியே அதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். இதை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணால் வேறு கிடைக்குமா டிவின்னு? இப்போது செகண்டுக்கு அதை அப்படியே வச்சுக்கணும். V ஃபஸ்ட்டு உள்ளதை சேஞ்ச் பண்ணணும். DP இந்த மாதிரி தான் போடணும். நெக்ஸ்ட் P கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது டிபியோட வேல்யூ வந்துட்டு 0, அதாவது ப்ரெஷர்.
ஓகேவா? இப்போது இந்த ஈக்குவேஷன் 6 நான் 5ல் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ என்ன கிடைக்கும்? பிவி 1 செகண்ட் என்ன கிடைக்கும்? பிவி, அதாவது இதுதான் நான் இப்படி எழுதியிருக்கேன், பிடிவி இஸ் ஈக்குவல் டு, இது ஃபுல்லாக 0 ஆகுமா? வி 0 அப்படின்னா மல்டிபிள் பண்ணும்போது 0 ஆயிரும். ஸோ இஸ் ஈக்குவல் டு, இதை அப்படியே போட்டுக்கிறேன், ஏன்னா அங்கே வந்து டிபிங்கிற வேல்யூவே இல்லையா? ஸோ இது ஈக்குவேஷன் 7 எடுத்துக்கிறேன். இந்த 7 நான் வந்துட்டு 4ல் போய் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? பிவிடி வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ போய் சப்ஸ்டியூட் பண்ணால் அங்கே என்ன அப்ளை பண்ணணும்? மியூ ஆர் டிடின்னு அப்ளை பண்ணணும். இப்போ மியூ ஆர் டிடி வந்துட்டு காமனாக எடுத்துருங்க. காமனாக எடுத்தால் கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? இங்கே சிபி சிடி ஆர் மட்டும் இருக்கும். அப்போது சிபி இஸ் ஈக்குவல் டு சிவி ப்ளஸ் நடுவில் ஒரு ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் ஆர்ன்னு கிடைக்குமா? சிபி மைனஸ் சிவின்னு இதை இந்த சைடு வந்துட்டு கொண்டு வந்துடுங்க, இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ அதனால நமக்கு என்ன தெரியுது? சிபி வந்துட்டு சிவியை விட கிரேட்டர், எஸ்பி வந்து எஸ்வியை விட வந்துட்டு கிரேட்டர். இது வந்துட்டு ஒரு 5 மார்க் கொஷின். ஓகேவா?